அரிசி பருப்பு அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது நம்ம சாப்பாட்டு அரிசியும் பருப்பும் 30 நிமிஷம் ஊற போடணும். மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஒரு பவுடர் தயாரிப்போம். அதுக்கு ஒரு பவுடரை வந்து இதோ 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு இதை அப்படியே மிக்ஸியில் அரைச்சிடலாம். தண்ணி சேர்க்காமல் பவுடராக அரைச்சிடலாம். எண்ணெய் சூடானே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை நல்லா வெங்காயம் வதங்கி பச்சை மிளகா போட்டுடணும். நம்ம வெங்காயம் வதனக்கப்புறம் தான் தக்காளி போடணும். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நல்லா நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, அரைச்ச மசாலாவை உள்ளே போட்டுடணும். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மிளகா பொடி, பெருங்காயம் பொடி கொஞ்சோண்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வதக்கணும். இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியை இதுக்குள்ளே போடணும். நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா போட்டு நல்லா கிண்டிட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நல்லா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடணும். நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. அரிசி பருப்பு சாதம் தயார். வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் நெய் போட்டு தான் வாசமாக அரிசி பருப்பு சாதம் ரெடி. ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.